இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 14 சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் செல்கிற இடமெல்லாம் உனக்கு பகஞ்சர்களாக இருக்கலாம். உன் எல்லைகள், உன்னோட செல்லுகிற இடங்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பகைத்தோ உன்னை விரோதித்தோ இருந்திருக்கலாம், நேசிக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் அவர்கள் எல்லோரும் உன் நண்பர்களாகுவார்கள், எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள். நீ செல்கிற இடம் எல்லாம் உனக்கு சமாதானம் உண்டு பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். அதெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமையினால், உச்சிதமான அதாவது விலை உயர்ந்த உணவுனால் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒருவேளை இதுவரை உணவிற்கு பஞ்சத்தில் இருந்திருக்கலாம், வறுமையில் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அநேக நேரங்களிலே கஷ்டமான பாதையில் நடந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இனி நீ கஷ்டத்தை அனுபவிப்பதில்லை. உச்சிதமான அதாவது விலை உயர்ந்த உணவு நாள் உன்னை திருப்தியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன். நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாய், நீ எதற்கும் குறைவுபட்டு இருப்பதில்லை. கர்த்தர் உன்னை நிறைவாய், அதாவது விலை உயர்தரமான உணவினால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உயர்தரமான ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போகிறார். அவர் உன் எல்லைகளை பெரிதாக்கி அதை சமாதானம் உள்ளவர்களாக உன்னை சுற்றிலும் உன் நண்பர்களாகவும் உன்னை நேசிப்பவர்களாகவும் மாற்றி உன் தலை உயர்த்துவார். ஆமேன்.